போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைன் ஃப்ளைட் இந்தியா ரீச் மார்க்குன்னு பாருங்கள். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 11 o'clock ரியாத்தில் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நாங்கள் டொமஸ்டிக்லேருந்து ஜித்தா போயிட்டு ஜித்தாலேருந்து தான் வந்து நாங்கள் கொச்சிக்கு வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. எப்போ இந்தியாவுக்கு போகணுன்ட்டு இருந்தது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் தான் வந்து அன்லக்கேஜ் போட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. வந்து எங்களோடவே அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படியே கம்பெனிக்கெல்லாம் வந்து பெரிய பிக் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து இருந்தது. அதை பற்றி எங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட வந்து இது வந்து அவங்க சர்வீஸோட நேம். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைன் ஃப்ளைட் இந்தியாவுக்கு. நாங்கள் கிளம்பியாச்சு, ரெடி ஆயாச்சு, காருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே என்ன டைம் பார்த்தீங்கன்னா 5:30. எப்படி வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 11 o'clock. சரி, மார்னிங் போகும்போதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வெல்கம் ஹோட்டல்னு சொல்லிட்டு இருந்தது, அங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிங் காலித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரியாத்தில் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து டொமஸ்டிக் லைனில் தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு கனெக்ஷன் ஃப்ளைட் தான் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து சவுதியா டிக்கெட்டில் தான் நாங்கள் புக் பண்ணோம். அதாவது டைரெக்டாக வந்து ரியாத்லேருந்து கொச்சிக்கு தான் வந்து ஃப்ளைட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சவுதியாவே வந்து ரீஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க எங்கள் ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டொமஸ்டிக்லேருந்து ஜித்தா போயிட்டு ஜித்தாலேருந்து தான் வந்து நாங்கள் கொச்சிக்கு வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 11 o'clock வந்து எங்களுக்கு இங்கே ஃப்ளைட்டு, அதாவது ரியாத்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஜித்தா போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 11 hours வந்து நாங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு வழியாக நாங்கள் போர்டிங் பாஸ் போட்டாச்சு. இந்த டைம் வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா வந்து எப்போவுமே நாங்கள் வந்து டைரக்ட் ஃப்ளைட்டில் தான் போவோம். இந்த டைம் வந்து அவங்களாவே வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு இந்த டைமு. வேறு ஆப்ஷன் இல்லாதனால வந்து சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஃப்ளைட்லேயே வந்து நாங்கள் போகலான்னு வந்து டிசைட் பண்ணிவிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஃப்ளைட்டுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ஃப்ளைட்டோட வந்து இது அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேலை தான் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எப்போ இந்தியாவுக்கு போகணுன்ட்டு இருந்தது. இதுதான் ஃப்ளைட்டோடைய என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகும்போது பாருங்கள் வந்து பைலட், அப்புறம் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து கேபின் க்ரூ, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. போர்டிங் பாஸ் கொடுக்குறதுலே வந்து சீட் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள், அங்கே 44 இந்த மாதிரிலாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சீட் நம்பர் தான். நம்மளுடைய சீட் நம்பரில் வந்து நம்ம போர்டிங் பாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வந்து நம்ம சீட்டில் வந்து இருந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீட் பெல்ட்டுன்னு இருக்கும். அந்த சீட் பெல்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம சீட் பெல்ட் வந்து போட்டுக்கணும். நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கன்னா, அந்த சைட் கார்னர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் தான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா புக்லெட் வந்து ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு வச்சுருப்பாங்க சீட்டில். அதை பார்த்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தான் கனிஷ்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக நாங்கள் ஜித்தாக்கு வந்து லேண்ட் ஆக போகிறோம். பாருங்கள் எப்படி வந்து லேண்ட் ஆகுதுன்னு. ஜித்தா ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் இங்கேருந்து தான் வந்து நாங்கள் கொச்சிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாக்கிங் எஸ்கலேட்டர் தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. அப்படி நம்ம கேப்சர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் கனிஷ்காவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 2 o'clock தான் ஃப்ளைட்டு, ஏர்லி மார்னிங். அதனால் நாங்கள் பொறுமையாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் இப்படி அமைஞ்சிருக்கு, ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா. பாவம் இந்த சேட்டாக்கும் வந்து இப்படி தான் பண்ணியிருக்காரு. அவர் தனியாக இருக்கிறதுனால வந்து எங்களோடவே அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படியே கம்பெனிக்கு வந்து நாங்களும் பேசிக்கிட்டு வந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். ஜித்தா ஏர்போர்ட் வந்து ரொம்ப 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 பெருசு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து எங்கள் டெர்மினல் பார்த்துட்டு வந்து போய்கிட்டே இருக்கோம். அப்படி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பிக் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அது வரையும் வந்து இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாமே வந்து வாட்டர் ஃபிஷ் டேங்க் தான். பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் ஷார்க்லேருந்து எல்லா வகையான வந்து ஃபிஷ் எல்லாமே இருக்குது. இதை பார்க்குறதுக்கு எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு.
இனி வந்து அடுத்து வந்து நாங்கள் இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு அறந்தாங்கி போக வேண்டியது தான். அறந்தாங்கி போனோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேப் வேணும் இல்லைங்களா. இங்கேருந்து வந்து லாங் ட்ராவல் வந்து பஸ்லாம் வந்து போக முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு வந்து ஒன் வே டாக்ஸின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் புக் பண்ணி நாங்கள் இப்போ வந்து போக போகிறோம். அதை பற்றி எங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்க பாருங்கள். ஹாய் கைஸ், நான் தான் மனிஷ். மேபி நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் என்னை பார்த்துருக்க சான்சஸ் இல்லை. என்னோடய ஒய்ஃபும் குழந்தைங்க தான் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனல் வந்து கனிஷ் மனிஷ். ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்து நாங்கள் சவுதியில் இருந்தோம். இப்போது நேற்று நாங்கள் சவுதியிலேருந்து கிளம்புனோம். நான் கொச்சிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு கிடச்சிது டிக்கெட்டு. ஸோ கொச்சியிலேருந்து நேட்டிவ் பிளேஸ் அறந்தாங்கி அங்கே போகிறதுக்கு கேப் சர்வீஸ் புக் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 டேஸாக ட்ரை பண்ணோம், எங்கேயும் கிளிக் ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக யூடியூப்பில் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கட்டசி வாட்ஸ்அப் பண்ணி பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேபு, இப்போ எக்ஸாம்பிள் நான் செடான் டைப்பில் ஒன்று கேட்டிருந்தேன். அவங்க ஓப்பனாக ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, இல்லை எங்ககிட்ட இப்போ இதான் இருக்குது, வேணா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பாசிபிள் இருந்தால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, நானும் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மார்னிங் வந்து இறங்கினாலும் நான் டிபார்ச்சர் அரைவல் ஆன உடனே ஃபோன் வந்துட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ வந்தப்போ நானும் பார்த்துட்டு புக் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நாங்கள் பாதி தூரம் வந்தாச்சு. வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதான் எனக்கு என்னமோ சொல்கிற மாதிரி இந்த சர்வீஸ் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் சரி உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து அவங்க சர்வீஸோட நேம் ப்ளூ கேப் சர்வீஸ். இதுதான் அவங்களோட யூடியூப் பேஜ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. நான் டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இப்போது ஆல்மோஸ்ட் இந்த ஒன் வே ட்ராப் டாக்ஸிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட சர்வீஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் ரெஃபர் பண்ணேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம். பாய்.